ஒன்று விழுந்தால் 9 எழுவும். இது உணர்ச்சி பாவலருடைய கருத்து. ஆனால் இன்று நிலைமை ஒன்று விழுந்தால் ஒரு 100ஆக 1000ஆக எழுவும். அதுதான் நாங்க வெட்டி வீழ்த்தப்பட்ட மரத்தின் வேரில் இருந்து மொத்தமாக தலைக்கும் தளிர் போல துளிர்த்து எழுவும். அதுதான் தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசியம் என்றால் என் மொழி, என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் வழிபாடு, என் தொன்று தொட்ட வேளாண்மை, என் காட்டு வளம், என் கனிம வளம், என் நீர் வளம், நிலவளம், மலை வளம், மணல் வளம், மண் வளம், எல்லாவற்றையும் காப்பது. எல்லாவற்றையும் காப்பது. பெண்களுக்கான சம உரிமை, சம வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இது எல்லாத்திற்கும் ஒரு அரசியல் இருக்கு. தமிழ் தேசியம் என்பது ஒரு பெரும் அடையாளம், ஒரு தேசிய இனத்தின் பெரும் அரண். அது ஒரு கட்சி அதுக்கு வச்சிருக்க தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் நினைச்சுக்கிட்டு கூடாது. இது ஒரு காப்பு அரண். இது ஒரு வேற்றுக்கிரக சொல் மாதிரி தமிழ் தேசியம் பேசுகிறார்கள். இது பாசிசம், இனவெறி, இனவெறி என்று சொல்வான். நாம பேசுறது இன உரிமை அரசியல். அதை எவன் எதிர்க்கிறானோ அவன் தான் இனவெறி அரசியல் பண்றான்.